வணக்கம் பிள்ளைகளா. முதலாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நம்ம இப்போ இக்கு வரிசை பார்த்தாச்சு. இப்போ இங்கு வரிசை, இந்த ஒரு வரிசையும் நீங்கள் எழுதி உச்சரிப்பு இல்லாமல் படிக்க எழுத கற்றுக்கிட்டால் தான் உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம மெய் எழுத்துக்களாக படிக்கும்போது நம்ம எப்படி உச்சரிப்போடு படிக்கணும் அப்படின்னு தெரியும். இதை நீங்கள் படிக்காமல் டைரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு எழுத்தும் இக்கு வரிசை இங்கு வரிசைன்னு எழுதி பழகுங்க. அப்போ பழகி படித்தாதான் நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்களை நல்ல பிழை இல்லாமல் படிக்க எழுத வரும். வாங்க படிக்கலாம். இங்கு வரிசை. இங் ப்ளஸ் அ ங, இங் ப்ளஸ் ஆ ஙா, இங் ப்ளஸ் இ ஞி, இங் ப்ளஸ் ஈ ஞீ, இங் ப்ளஸ் உ ங்கு, இங் ப்ளஸ் ஊ ஙூ, இங் ப்ளஸ் ஏ ஞே. ஏ சவுண்டு வரப்போ நம்ம ஒத்த கொம்பு போடணும். இங் ப்ளஸ் ஏ ஞே, ஏ சவுண்டு வரப்போ நம்ம ரெட்டை கொம்பு போடணும். அந்த உச்சரிப்பு வருதான்னு பார்க்கணும். ஏ சவுண்டு வருதா ஏ சவுண்டு வருதான்னு பார்க்கணும். பார்த்தோன்னா ஏ சவுண்டு வரப்போ ஞே போடணும். இங் ப்ளஸ் ஐ ஞை, இங் ப்ளஸ் ஓ ங்கோ, இங் ப்ளஸ் ஓ ngோ, இங் ப்ளஸ் அவ் ngௌ. அவ்வுன்றது நெடில் தான், ஆனால் நம்ம ஒத்த கொம்பு போடணும். சில பேர் நெடில் வந்தாலே ரெட்டை கொம்பு போட்டணும்னு சொல்லி தருவாங்க. அது தப்பு பிள்ளைகளா. நெடில் வந்து ஏன்றது நெடில் ரெட்டக்கொம்பு வரும், ஓன்றது நெடில் ரெட்டக்கொம்பு வரும், அவ்வுன்றது நெடில் ஆனால் ஒத்தக்கொம்பு வரும். எல்லாத்துக்கும் நெடில்னா ரெட்டக்கொம்பு போட்டுருன்னு சொல்லி தருவாங்க. அது தப்பு பிள்ளைகளா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்தெந்த எழுத்தை நம்ம எப்படி உச்சரித்து பழகிறோமோ அப்படி உச்சரித்து பழகி பார்த்தா தான் நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்கள் பிழை இல்லாமல் வரும். முதலாம் வகுப்பு மாணவர்கள் இதை எழுதி படிங்க. தமிழ் வந்து பிழை இல்லாமல் எழுத படிக்க வரும். அடுத்த வீடியோ பார்க்கலாம் பிள்ளைகளா.